ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டேரக்டர்ஸான ஜேடி ஜெர்ரி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இவங்களை டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர் வந்து ஒருத்தர் கிடையாதுங்க, 2 பேர். ஆமாங்க, ஜோசப் டி சாமி அண்ட் ஜெரால்ட் ஆரோக்கியம். இவங்க 2 பேரையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஜேடி ஜெர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் எல்லா படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இவங்க தமிழில் என்னென்ன படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக 1997 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி. அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல அஜித்குமார், விக்ரம், மகேஸ்வரி, ரகுவரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்ரீவித்யா, இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 1996 வெளியான காதல் கோட்டை மூவி ரொம்பவே பெரிய ஹிட் ஆனதுனால இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களை லீட் ரோலில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்களுக்கு பதிலாக அருண் விஜய் அவர்கள் தான் லீட் ரோலில் பண்ணுறதா இருந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹீரோ நடிக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இவர் இந்த மூவியை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கு யாரெல்லாம் கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்களோட பிரதரான அப்துல்லா அண்ட் ஆக்ட்ரஸ் நக்மா அவர்களோட ஒரு சிஸ்டர், இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியில் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் இவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தல அஜித் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் ஒரு பைக் ரேஸில் இவருக்கு நிறையவே இன்ஜுரி ஆகியிருக்கு. அதனால் இவர் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் அண்ட் டான்ஸிங் இது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மூவியை நம்ம பாலிவுட் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமான ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. அது மூலமாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மூவி வந்து இதுதான். இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா அவர்கள். கார்த்திக் ராஜா உங்கள் எல்லாருக்கும் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இளையராஜா அவர்களோட ஃபஸ்ட்டு பையன் தான் கார்த்திக் ராஜா. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கண்டிப்பாக மியூசிக்கை சொல்லலாம். அந்த மாதிரி சூப்பர் ஃபீல் குட்டான சாங்ஸ்லாம் இந்த மூவியில் இருக்குது. இந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மிக்ஸ்டான ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இது மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலான படம் தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண உல்லாசம் அப்படிங்கிற படம். அண்ட் அதுக்கப்புறமா 6 வருஷம் கழிச்சு 2003 பார்த்திங்கன்னா ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யா, காயத்ரி ரகுமான், ஷெரீன், விவேக், திவ்யதர்ஷினி, லிவிங்ஸ்டன், இது மாதிரி நிறைய பேர் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்ரமாதித்யா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு தான் இவர் இந்த மூவிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா 1998 வெளிவந்த அர்பன் லெஜண்ட் அப்படிங்கிற ஒரு மூவியை ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வந்த விவேக் அவர்களோட காமெடிலாம் பார்த்திங்கன்னா 2000 வெளிவந்த வாட் விமன் வாண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படம் வெளிவந்த டைமில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே இது ஒரு சூப்பர் ஹாரர் மூவி மாதிரி தான் இருந்தது. அண்ட் 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட் மூவியாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய த்ரில்லிங்லாம் இந்த மூவியில் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே இருந்தது. இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி இமான் அவர்கள் தான். இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் வேற லெவலில் சூப்பராகவே இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அழகிய அசுரா அழகிய அசுரா அப்படிங்கிற சாங்லாம் இப்போ வரைக்குமே வேற லெவலில் சூப்பரான சாங்ஸாக இருக்குது. இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இந்த மூவியில் சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டெல்லாம் நிறையவே மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இமான் அவர்களோட மியூசிக் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செகண்டாக டைரக்ட் பண்ண விசில் அப்படிங்கிற படம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா 2000 வெளியான பாண்டவாஸ் த 5 வாரியர்ஸ் அப்படிங்கிற படத்தில் கிரியேட்டிவ் டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது கிரியேட்டிவ் டைரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு மூவியை வந்து மக்கள்கிட்ட எப்படி பப்ளிஷ் பண்ணும், அதை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அனிமேட்டட் பண்ணி எடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2003 அப்புறமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷம் கழிச்சு 2022 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் லீட் ரோலை பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹீரோயினா ஊர்வஷி ரத்தூலா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபு, விவேக், சுமன், யோகி பாபு, நாசர் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா த லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான். அண்ட் நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ட் ஊர்வஷி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா கீதிகா அப்படிங்கிறவங்களும் ஃபீமேலில் ஒரு லீட் ஆக்ட்ரஸாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லெஜண்ட் மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது லெஜண்ட் சரவணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இவங்க வந்து லெஜண்ட் சரவணா அவர்களை பற்றி என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேட்டடான பர்சன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் வந்து மார்னிங் 9க்கு நடக்குது அப்படின்னா இவர் வந்து ஏர்லி மார்னிங் 4:30க்குலாம் வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து மனப்பாடம் பண்ணுவாராம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் டான்ஸு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காராம். அண்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு படத்தில் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலில் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. ஆனால் அது எல்லாத்தையுமே ஓவராக ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் கிடையாது, இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அவரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லாவே இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரொம்பவே ட்ரோல் பண்ணி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் நிறைய ஆட்ஸ் நடிச்சிருப்பாரு. அதுலேருந்து தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் படம் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவரோட கான்ஃபிடென்ஸ்க்காக இந்த படத்தை நாங்கள் டைரக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ரிவ்யூஸ் வாங்கினாலும் இவ்வளோ ட்ரோல்ஸ் வாங்கினாலும் 65 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பெருசாக வராமல் இருக்கலாம், ஆனால் இவர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறத இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெர்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் பாலா அவர்களோட டைரக்ஷனில் வெளிவந்த பரதேசி அப்படிங்கிற படத்தில் கங்காணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்ரி அவர்கள்கிட்ட நீங்கள் ஏன் இத்தனை வருஷமாக படம் எடுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுல ரொம்பவே பிஸி ஆகிட்டதுனால படங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருப்பாங்க. படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours சேலஞ்ச் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 minute சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படங்களை டைரக்ட் பண்ணுறதை விட அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்ட் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு இருக்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டைரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், போத்தி ஸ்வர்ண மஹால், ராஜ்மஹால் சில்க்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, நேச்சர் பவர் பப்பாயா சோப் இது மாதிரி சூப்பர் ஹிட்டான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. படங்களில் வர பாடல்களை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்ற பாடல்கள் தான் நம்ம வாயை அடிக்கடி முணுமுணுத்துட்டே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஜெர்ரி அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.